உனக்கான என் அன்பு சங்கரேஸ்வரி. அத்தியாயம் 33. பட்டாசின் ஓசை மாடியில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த சமிராவின் செவியில் விழ அதனை உள்வாங்கியவளோ விழிக்க முயன்றாள். சமிராவின் கை மெல்ல அசைவதைக் கண்ட நர்ஸ் சமிரா சமிரா என்று அழைக்க, அவர் அழைப்பு தன் செவியில் விழுந்தாலும் தன் புருவத்தை அசைத்து கொண்டே இருந்தாள். சமிரா கண்விழிக்க முயற்சிப்பதை உணர்ந்ததும் அந்த வீட்டில் இருந்த யுவா தர்ஷினி இருவரையும் அழைக்க, அடுத்த நொடி அவள் முன் நின்றனர். இருவரும் அவளின் இருபுறமும் அமர்ந்து அவளை அழைத்து உழுக்க அவர்கள் தன் பெயரை பதட்டத்தோடு கத்தி அழைப்பது புரிய, விழித்திறக்க முடியாமல் சிரமப்பட்டு சில மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு வெளித்திறந்து அவர்களை கண்டாள் சமீரா. அவர்கள் மூவரையும் ஒரு நொடி கண்டவள் பின் எதையோ கண்டு தோல்வியடைந்த உணர்வோடு மறுபடியும் தன் விழிகளை மூடிக்கொண்டாள். விழிகளை மூடியவளின் நினைவில் நந்து மட்டுமே தெரிய, மாமா மாமா என்று முணுங்க அவள் எதையோ கூறுகிறாள் என்பதை உணர்ந்தவர்கள் அவள் அருகில் குனிந்து அவள் முணுங்குவதை கேட்டனர். மாமா என்ற வார்த்தையை கேட்டவர்கள் அடுத்த நொடி நந்துவிற்கு அழைத்து அவனை அவசரமாக வர கூறினர். தர்ஷினியின் குரலில் இருந்த பதட்டத்தை உணர்ந்தவனோ அடுத்த 10வது நிமிடத்தில் வீட்டில் இருக்க, வாசலிலேயே அவன் வருகைக்காக காத்திருந்தான் யுவா. என்னாச்சு யுவி? எதுக்கு என்ன அவசரமா வர சொன்ன? குட்டிமா எங்க? அவளுக்கு எதுவும் பிரச்சனையா? மாமா, அவளுக்கு ஒன்றும் இல்லை, சமீராக்கு தான் என்று இழுக்க, மீராக்கு என்னாச்சுடா சொல்லு, மீராக்கு என்னடா என்று பதட்டத்தோடு தவிப்போடும் கத்தியவன் ஒரே பாயலில் படிகளில் மின்னல் வேகத்தில் சென்றான். மீரா என கத்தியவாறு தன்னறைக்குள் நுழைய, இப்போது ஆஷிரா, நர்ஸ் மற்றும் டாக்டர் என மூவரும் அவளை ஏதோ செய்து கொண்டிருக்க அஸ்வின், தர்ஷினி இருவரும் அருகில் நின்று கொண்டிருந்தனர். அண்ணா என்றவாறு தர்ஷினி அவனை நெருங்க, ஏ குட்டிமா, மீராக்கு என்னாச்சு? ஏன் டாக்டர் எல்லாம் திடீர்னு வந்திருக்காங்க என்று தவிப்போடு பதறிக்கொண்டு மூச்சு வாங்க கேட்டான். அண்ணா, சமிக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கா, கொஞ்சம் நீங்க பதட்டத்தை படாம நிதானமா இருங்கண்ணா என்க தன் தங்கை கூறியது புரிய அப்படியே சோஃபாவில் அமர்ந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகே அந்த அறையின் வித்தியாசத்தை உணர்ந்தவன் பார்வையால் அறையை அளந்தான். அங்கிருந்து ஏசி நிறுத்தப்பட்டிருக்க, அவளுக்கு பொருத்திய ஆக்சிஜன், இதய துடிப்பு அறியும் கருவி, சைலன்ஸ் அனைத்தும் அவளிடம் இருந்து விடுபட்டிருக்க அதை கண்டவாறே அமர்ந்திருந்தான். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க இப்ப மயக்கத்துலதான் இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் விழிச்சிருவாங்க, ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடுங்க என்று ஆஷிராவிடம் கூறிய மருத்துவர் செல்ல, அவர் சொல்வதை வைத்து ஓரளவு புரிந்த நந்து எல்லா ஆனந்தத்தில் மிதந்தான். குமரன், இனிமே உங்க மீரா கண் விழிச்சதும் எல்லார்கிட்டையும் எப்பயும் போல பேசுவா. பாப்பாவை வேற அத்தைக்கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம், நாங்க கிளம்புறோம், நாளைக்கு மார்னிங் வந்துடுறோம் என்று சந்தோஷமாக ஆசிரா கூறினாள். ஆசிரா கூறியது மகிழ்ச்சி அளிக்க சரி என்றவனோ வேகமாக மீராவின் அருகில் சென்று அமர்ந்து அவள் நெற்றியில் தன் கன்னம் வைத்து தலை சாய்ந்தான். அண்ணா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சமீரா கண் விழிச்சு எங்களை பார்த்தா, அப்ப அவ மாமான்னு சொல்லிட்டு மயங்கிட்டா என்று சிறிது நேரத்திற்கு முன் நடந்த அனைத்தையும் கூறினாள் சுதர்ஷினி. அவள் முதலில் தன்னை தேடியதை நினைத்து கலங்கியவனோ மீராவின் கரங்களை இறுக பற்றி கொண்டு அனைவரும் வெளியேறினர். நேரம் செல்ல அவள் சுய உணர்வின்றி இருந்த இந்த 16 மாதங்களாக அவளுக்காக காத்திருந்தவனுக்கு அவள் இன்னும் சிறிது நேரத்தில் தன்னிடம் பேசுவாள் என தெரிந்த பின் தவிப்புடனும் மனதிற்குள் ஆசையோடும் நேரத்தை தள்ள போராடி கொண்டிருந்தான். நடுராத்திரி யுவா, தர்ஷினி இருவரும் அரை உறக்கத்தோடு சோஃபாவில் அமர்ந்திருக்கவே, நந்துவோ மீராவின் நினைவுகளோடு அவள் தலையை வருடி கொண்டிருக்க மெல்ல விழி திறந்தாள் சமீரா. அவளிடம் அசைவை கண்டவனோ, மீரா மீரா என்ன பாருமா என தவிப்போடு கூற, அம்மா மாமா என மெல்ல முணுங்கினாள். ஓ மாமா தாண்டா மீரா என்றவாறு அவள் கன்னத்தை தட்ட விழித்திறந்து அவனை பார்த்து சிறு புன்னகை உதிர்த்தாள். 1.5 வருடமாக கோமாவில் இருந்ததா, கை கால்கள் அனைத்தும் மரத்து போயிருக்க உதடு வறண்டு பேசவும் எழவும் முடியாமல் தடுமாறினாள். முகத்தை கண்டே வழியில் துடிப்பதை உணர்ந்தவன், மீரா நீ சிரமப்பட்டுலாம் எழ வேண்டாமா, நீ நல்ல ரெஸ்ட் எடுமா என்க அவனை பார்த்தவாறே படுத்திருந்தாள். மீராவின் பார்வை தன்னை ஆராய தன்னிடம் ஏதோ கூற முயற்சிக்கிறாள் என்பதை புரிந்தவள், மீரா இங்கே பாரு, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் எப்பவும் பக்கத்திலேயே தான் இருப்பேன் என்றவன் அவள் கையை தன் கைக்குள் வைத்து அழுத்தி கொண்டான். சமீரா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, நீ நல்லா தானே இருக்க என்று அவளின் மறுபுறம் அமர்ந்திருந்த யுவா கூற, இதுவரை நந்துவை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தவள் யுவாவின் குரலை கேட்ட பின்னே தன் குடும்பத்தை நினைக்க ஆரம்பித்தாள்.
அவனது இந்த கேள்விக்கு தலையை மட்டும் அசைக்க, யுவா, தர்ஷினி 2 பேரும் போய் தூங்குங்க என்று நந்தகுமரன் கூறவே சரி என்றவாறு மீராவுக்கு குட் நைட் கூறிக்கொண்டு கிளம்பினர். அவர்கள் சென்றதும் தன்னவளை காண அவள் பார்வையோ அவனை பார்த்து அருகிலிருந்த தண்ணீரை கண்டது. என்னாச்சு மீரா, குடிக்க தண்ணி வேணுமா என்றவன் அதை எடுத்து அவளை தூக்கி தன் நெஞ்சில் சாய்த்து அணைத்தவாறு மெல்ல புகட்டினான். வறண்டிருந்த தொண்டைக்கு இதம் பரவ சற்று தெம்பு வந்ததை போல் உணர்ந்தவளோ, ஆமா, அன்னைக்கு எனக்கு என்ன நடந்தது திக்கி திணறி கேட்க அந்த அறையை தன் விழிகளால் அலசினாள். மீரா, நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாதுமா. கொஞ்ச நாள் உனக்கு உடம்பு சரியில்லை. இப்போ நம்ம பெங்களூர்ல தான் இருக்கோம். அம்மா, என்னால் முடியல, வலிக்குது, கை காலெல்லாம் அசைக்க முடியல. நம்ம எப்படி இங்கே வந்தோம்? நான் எத்தனை நாள் தான் இப்படியே சுயுணர்வு இல்லாமல் இருந்தேன் என்றவள் மறுத்து போயிருந்த தன் கை கால்களை அசைத்து தொட்டு பார்க்க முயல. அப்போதுதான் அவள் கழுத்தில் கிடந்த திருமாங்கல்யத்தை கண்டாள். அவனிடம் இருந்து விலகியவள் நெஞ்சில் கிடந்த மாங்கல்யத்தை எடுத்து பார்க்க அதை கண்ட நந்துவோ அவளிடம் எப்படி கூறுவது என தெரியாமல் திணறினான். மாமா, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? நமக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு சொல்லுங்க என்று வலியோடு கத்த ஆரம்பித்தவள் அது முடியாமல் போய் விலைகள் கலங்க அவளை இழுத்து தன் நெஞ்சில் சாய்த்து கொள்ள அவன் சட்டையை இறுக பற்றியவள், என்னால உங்க வாழ்க்கையும் போச்சே மாமா. நான் ஒருவேளை கண்முழிக்காம இப்படியே இருந்திருந்தா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை அழுகையோடு கேட்டாள். ஐயோ, எல்லாரும் ஏன் இதையே கேக்குறீங்க? இதுக்கு பதில் சொல்றதுக்கே நான் ஒவ்வொரு டைம் சாப்பிடணும் போலையே என சிரித்து கொண்டு நந்து கூற அவளோ அமைதியாகவே இருந்தாள். ஹே மீரா, இங்க பாரு, நான் உன் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா? என்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு அன்பும் பாசமும் என்னைக்கும் உன் ஒருத்திக்கு மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீ இப்படி கேக்குற மாமா என்றவள் அழுகையோடு அவனை கட்டி கொள்ள, அச்சோ, நீ வேற சும்மா சும்மா மாமான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு, இனிமே அழுத அப்புறம் என்னைக்கும் என்னை பார்க்க முடியாது. இந்த அழுமூஞ்சிய பார்க்கவே சகிக்கல, ஓடி போயிருவேம்மா மறுபடியும் என கூறினான். அவளின் கண்ணீரை துடைத்து விட்டவனோ தன் நெஞ்சில் அழுத்தி சாய்த்து கொண்டு அப்படியே அவள் அருகில் படுக்கையில் சாய்ந்தான். சரி மீரா, நீ தூங்கு, மார்னிங் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் என்க. ஏனோ இத்தனை வருடங்களாக உறக்கத்தில் இருந்ததால் இப்போது நித்ரா தேவி அவள் அருகிலே வர மறுக்க, அவனோ அதற்கு மாறாக தன் பொக்கிஷம் தனக்கு கிடைத்துவிட்ட நிம்மதியில் விழிகள் சொக்க படுத்திருந்தான். திடீரென்று மாமா என்றவள் அவனிடம் இருந்து விலகி எழ முயல முதுகில் சுழன்ற வலி ஏற்பட ஆ என முழுங்கியவள் அப்படியே அவன் மேலேயே விழுந்தாள். அப்போதுதான் நீண்ட நாட்களுக்கு பின் முதல் முறையாக அவளை அணைத்து கொண்டு உறக்கத்திற்கு சென்றவனோ அவள் வழியில் கத்தியதும் வேகமாக விழித்திருந்தான். ஹே மீரா, என்னாச்சுமா என பதறியவாறே கேட்க, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது மாமா, என்னால முடியல என்று விழியில் வலியோடு கூறினாள். முற்றிலும் உறக்கம் கலைந்தவனோ ஆசிரா செல்லும் முன் படுக்கையில் இருந்ததால் மீராவின் உடலில் இன்னும் சில நாட்கள் வலி ஏற்படும் என கூறியதை நினைத்தான். மீரா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா என்றவன் அவளை படுக்கையில் மெல்ல படுக்க வைத்து தன்னவள் வழியில் கஷ்டப்படுவதை காண முடியாது, நள்ளிரவு என்றும் பாராமல் ஆசிராவுக்கு அழைத்தான். ஆசிராவின் கைபேசி ஓசை எழுப்புவதை உணர்ந்த அஸ்வின், ஆசிரா குழந்தை இருவதும் உறங்கிக் கொண்டிருக்கவே அவர்கள் விழிப்பு தட்டுவதற்கு முன் அதனை எடுத்தான். நந்துவிடம் இருந்து அழைப்பு வந்திருப்பதை கண்டவன் அதை எடுத்து, என்னாச்சு நந்து, இந்த நேரம் கூப்பிட்டிருக்க என்று தூக்க கலக்கத்தோடு கேட்டான். மீராக்கு ரொம்ப வலிக்காண்டா, ஆசிரா இருந்தா அவகிட்ட கொடு அஸ்வின் என தவிப்போடு கேட்க, அஸ்வினிடம் இருந்து கைபேசியை வாங்கியவள், குமரன், அவளுக்கு அப்படித்தான் இங்க வலிக்கும், ரொம்ப ஸ்டெயின் பண்ண வேண்டாம். உங்க குரூப் கபோர்ட்ல வலி நிவாரண மாத்திரை இருக்கு பாரு, சாப்பிட்டு ஏதாவது கொடுத்துட்டு அந்த டேப்லெட்டை கொடு, சரியா? சரியாயிடும் சீக்கிரம் என்க. சரி என்றவாறு அழைப்பை துண்டித்தான். ஆஷிரா கூறியது போல் அவளுக்கு ஏதாவது கொடுக்க சமையலறை சென்றவன் ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை எடுத்து தோசை வார்த்து அடுத்த 10 நிமிடத்தில் அவளின் முன் வந்து நின்றான். அவளோ வலியோடு அரை மயக்கத்தில் உழன்று கொண்டிருக்க அவளை மெல்ல எழுப்பியவன் தோசையை ஊட்டிவிட்டு அருகிலிருந்த மாத்திரையை எடுத்து அவளுக்கு கொடுத்து படுக்க வைத்தான். ஏன்னா, இனிமே வலிக்காது, நீ நிம்மதியா தூங்கு, சரியா என்றவாறு அவள் தலையை தடவி கொடுத்தான். அவள் கைகளை சிறிது நேரம் அழுத்து பிடித்துவிட்டு விரலில் சுளுக்கெடுத்து விட இதமாய் உணர்ந்தவளோ அவன் செய்கையை ரசித்தாள். இப்ப எப்படி இருக்குமா? இப்போ கை வலிக்கலமாமா, நீங்க வந்து தூங்குங்க, இப்பவே மணி 3 ஆயிடுச்சு. சரிடா
என்றவன் அவள் அருகில் வந்து படுக்க மெல்ல எழுந்து அவன் நெஞ்சில் வந்து சாய்ந்து கொண்டாள். அவனோ களைப்பில் உறங்க மனதிற்குள் பல கேள்விகள் அவனிடம் கேட்க வேண்டியிருக்க அவன் முகத்தை கண்டவாறே விழித்து கொண்டிருந்தாள் சமீரா. இத்தனை காலமாக அவன் விழித்திருக்க இப்போது அவனை கண்டவாறு அவள் விழித்திருந்தாள். அவன் முகத்தை பார்த்தவாறு, மாமா, நீங்க எப்படி நம்ம குடும்பத்தை சமாளிச்சிங்க? எப்போ என்னை இங்க உங்க மனைவியாக்கி இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று இந்த 1.5 வருடமாக அவன் பட்ட துன்பம் அனைத்தையும் அவனிடம் கேட்க நினைத்தாள். ஆனால் அவன் கொடுத்த மாத்திரை வேலையை காட்ட வலி குறைய சிறிது நேரத்திலே அவளும் நித்திரைக்கு சென்றாள். மறுநாள் விடியல் அங்கிருந்த அனைவருக்கும் சந்தோஷமாக விடிய முதலில் எழுந்த நந்து தன்மேல் துயில் கொண்டிருந்த மீராவை கண்டான். படுக்கையில் படுக்க வைத்து நெற்றியில் முத்தமிட்டு துள்ளலோடு தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தான். சிறிது நேரத்திற்கு பின் குளித்து முடித்து வெளியே வர அதே நேரம் மெல்ல படுக்கையை விட்டு எழ முயற்சி செய்து அது முடியாமல் போக அப்படியே அமர்ந்தாள் சமீரா. ஹே மீரா, இப்ப ஏன் நீ ஸ்ட்ரெயின் பண்ற? முதல்ல நீ நல்ல ரெஸ்ட் எடு என்றவாறு அவள் அருகில் வேகமாக வந்து அவளை தாங்கினான். இடுப்பில் டவல் மட்டும் கட்டியிருக்க கணவன் என்ற நினைவு வர கண்ணவனிடம் இருந்து அந்த வாசனை மீராவை ஏதோ செய்தது. அகன்ற தோளும் ஒரு மெரிய நெஞ்சமும், தன் கண்ணம் தாங்கிக் கொண்டு தனக்கு வெகு அருகில் இருக்கும் அவன் முகம், எப்போதும் ஒருவித இறுக்கத்துடன் இருப்பவன், தன்னிடம் மட்டும் ஒவ்வொரு நொடியும் மென்மையாய் பழகும் அவன் குணம், சேர் செய்து அளவாய் செதுக்கிய மீசை, தரையில் ஈரம் சொட்ட உடலிலும் ஆங்காங்கு இருந்த நீர்த்துளிகள் அனைத்தையும் ரசித்து கொண்டவாறே இருந்தாள். அவனோ அதே நேரம் அவளை படுக்க வைக்க முயன்று அவள் அருகில் நெருங்க அவன் மூச்சுக்காற்று சூடாக அவளின் மேல் பட்டது. வெகு அருகில் தன்னவனின் முகம் இருக்க தன் இதய துடுப்பு அதிகரிப்பதை தன்னாலே நன்கு உணர முடிய சொல்லாத உணர்வில் அவனை கண்டவாறே இருந்தாள். தன்னையே மீரா பார்த்து கொண்டிருப்பதை கண்டவன், எதுக்கு அப்படி பார்க்குற மீரா கேட்க, அவனது இந்த திடீர் கேள்வியில் தன் செய்கையை கண்டு கொண்டவனோ என நினைத்து அவனை காண்பதை தவிர்த்தவள், எனக்கு வெளியே போகணும், இங்கே இருக்கு, மூச்சு முட்டுதுமாமா என்றாள். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என்றவன் ட்ரெஸ்ஸிங் ரூம் சென்று உடையை அணிந்து கொண்டு வெளியே வந்தான். படுக்கையில் அமர்ந்திருந்தவளின் தோளை தொட்டு எழுப்பி அவள் கையை தன் இடையில் வைத்து கொண்டு அவளையும் தாங்கிக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். இருவரும் பால்கனியில் வந்து நிற்க நீண்ட நாட்களுக்கு பின் வெளிச்சத்தை கண்டதால் விழிகள் கூசியது. அதை தாங்க முடியாமல் அவன் நெஞ்சில் தன் முகத்தை அழுத்த புதைத்து கொள்ள, ஏனோ இப்படியே தன் காலம் முழுவதும் அவனுள் புதைந்து கிடக்க வேண்டுமென எண்ணினாள் சமீரா. அவனிடம் இருந்து விலகவே மனமில்லாமல் அவன் நெஞ்சிலேயே சாய்ந்திருக்க, சமீரா, மாமா என்று அவர்கள் இருவரையும் அழைத்தவாறு அவர்கள் அறைக்குள் நுழைந்தான் யுவகிருஷ்ணன். நன்றி.